அனைவருக்கும் வணக்கம். அமாவாசை அன்னைக்கு நாம செய்யற ஒரு சின்ன தப்பு நம்ம முன்னோர்களோட கோபத்துக்கு ஆளாக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? பித்ருக்களின் ஆசி முழுமையா கிடைக்கணும்னா இந்த 5 விஷயங்கள மட்டும் தவிர்த்திடுங்க. அமாவாசை என்பது மறைந்த நம் முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்மை ஆசீர்வதிக்கும் நாள். இந்த நாளில் செய்யும் தர்மமும் வழிபாடும் நம் வம்சத்தையே வாழ வைக்கும். அதே சமயம் தெரியாமல் செய்யும் சில தவறுகள் தரித்திரத்தை உண்டாக்கும். அமாவாசை என்று செய்யக்கூடாத அந்த 5 முக்கிய தவறுகள் என்னவென்று பார்ப்போம். முதலாவது, புதிய தொழில் தொடங்குவது, புது துணிகள் வாங்குவது அல்லது சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை அமாவாசையன்று தவிர்க்க வேண்டும். இது முன்னோர்களுக்கான நாள் என்பதால் மற்ற கொண்டாட்டங்களை தவிர்த்து அவர்களை நினைப்பதே சிறப்பு. இரண்டாவதாக, அமாவாசை அன்று முடி வெட்டுவது, சவரம் செய்வது மற்றும் நகம் வெட்டுவதை தவிர்க்க வேண்டும். இது நம் உடலில் உள்ள ஆற்றலை குறைக்கும் என்றும் சாஸ்திர ரீதியாக அசுப விளைவுகளை தரும் என்றும் நம்பப்படுகிறது. மூன்றாவதாக, அமாவாசை விரத நாளில் கண்டிப்பாக அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும். பித்ருக்களுக்கு தர்ப்பணம் அல்லது திதி கொடுக்கும்போது சைவ உணவுகளை மட்டுமே படைக்க வேண்டும். வெங்காயம், பூண்டு போன்றவற்றை தவிர்ப்பது இன்னும் சிறப்பு. நான்காவதாக, அன்று வீட்டில் சண்டை போடுவதோ யாரையும் கடுமையாக பேசுவதோ கூடாது. ஐந்தாவதாக, வாசலில் வந்து கேட்கும் ஏழைகளுக்கோ அல்லது பசு போன்ற விலங்குகளுக்கோ உணவு தராமல் அனுப்பக்கூடாது. அவர்களுக்கு கொடுக்கும் உணவு நம் முன்னோர்களை சென்றடையும். இந்த கட்டுப்பாடுகளை கடைபிடித்து முன்னோர்களை வழிபட உங்களுக்கும் உங்கள் சந்ததியினருக்கும் அவர்களின் ஆசி கிடைக்கும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணுங்க.